ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ்லேருந்து ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ ப்ரோஸ் பார்க்கலாம். He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸோ அந்த ஆத்தர், அதாவது அந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிராஸ் வேர்ட்ஸ், அதாவது இந்த புல்வெளிகள் இருக்கும் இல்லையா, அந்த சைடாக ஓரமாக ரோடு சைடில் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஓரமாக நின்றுட்டு ஒரு கார்டனில் இருக்க வாலை பார்த்துட்ருக்காரு. ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி இருக்க கார்டனை பார்த்துட்ருக்காரு. இட் ஹேடன்ட் சேஞ்ச்ட் மச். அந்த ஓல்டு ஹவுஸ், அந்த கார்டன் எதுவுமே வந்து மாறலை அப்படின்னு சொல்கிறாரு. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. அந்த ஓல்டு ஹவுஸை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிரானைட்டோட சாலிட் பிளாக்ஸ், அந்த பழைய கிரானைட் கற்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பட் தெர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தெர் வேர் ஃபியூவர் ட்ரீஸ். ஆனால் இப்போ ஒரு புது அவுட் ஹவுஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் புது மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. He was glad to see that jackfruit tree still stood at the side of a building, casting its shade on the wall. அவருக்கு வந்து அங்கே ஒரு ஜாக்ஃப்ரூட் ட்ரீ, அதாவது பலாப்பழம் மரம் இருக்குது. அதை பார்க்கப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அந்த மரம் இருக்குது, அதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால், அந்த பில்டிங்கோட வால் செவத்தில் வந்து சாஞ்சிருக்கு. ஸோ அது வந்து அந்த பில்டிங்க்கு ஒரு நிழல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls." ஸோ அவருக்கு அதை பார்த்ததும் அவரோட பாட்டி எப்போதும் சொல்கிறது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டு மேலே வந்து மரத்தோட நிழல் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இதனால் அந்த இப்போ இருக்க அந்த வீட்டோட ஓனர்ஸும் அந்த ட்ரீட்டேருந்து அவங்களுக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. ஸோ இப்போ அவர் நின்றுட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, டர்ன்ஸ்டைல் அப்படின்னா அதாவது இரும்பு இது வச்சு டிவைட் பண்ணியிருப்பாங்க நாலாக. அப்படி இப்போ சுற்றுறதுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு அது டேர்ன் ஆகி போகும். ஸோ அதுதான் டேர்ன் ஸ்டைல். ஸோ அது இருந்துச்சு. அவர் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேர்ன் ஸ்டைலில் மாற்றி சுற்றிட்டே இருப்பாராம். அவருக்கு வந்து தலை சுற்றுற வரைக்கும் அதிலே சுற்றிட்டு இருப்பார், விளாண்டுட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த டேர்ன் ஸ்டைல் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நவ் திஸ் டேர்ன் ஸ்டைல் வாஸ் கான், த ஓப்பனிங் வால்ட் அப். ஸோ அந்த டேர்ன் ஸ்டைலை எடுத்துகிட்டு வாலை அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. த டால் hollyhocks grew on the other side of the wall. ஸோ hollyhocks அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூரோப்பியன் ட்ரீ. அது ரொம்ப டாலாக இருக்கும் அண்ட் அதில் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ அந்த இது வந்து இப்போது அந்த பக்கத்தில் இன்னொரு சைடு, வாலோட இன்னொரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி அது இல்லை, இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஸோ அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு. இட் வாஸ் இன் disembodied வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஏதோ வித்தியாசமாக அவருக்கு வாய்ஸ் கேட்குது, ஒன்றும் புரியலை அவருக்கு. Moments later a girl stood framed between dark red hollyhocks staring at the man. ஒரு சில நொடிகளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து அந்த டார்க், அதாவது ரொம்ப அந்த ரெட் ஹாலிஹாக்ஸ் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே நின்றுட்டு அந்த மேனை, அதாவது அந்த ரைட்டரை வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ யாருன்னு போட்டு பார்த்துட்ருக்கா. She was only 12 or 13 with lively eyes and long black hair. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 12 ஏஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 or 13 தான் இருக்கும். அண்ட் அவளோட ஐஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்திருக்கு. அண்ட் ஷி ஹாஸ் அ லாங் பிளாக் ஹேர். அவளுக்கு ரொம்ப நீளமான பிளாக் ஹேர் இருந்திருக்கு. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இஸ் இட் yours? he asked. நான் இந்த வீடை தான் பார்த்துட்ருக்கேன், இது உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. No, it is my father's. Why do you want to buy it? ஸோ அவள் சொல்கிறா, இல்லை இது என்னோட அப்பாவோடது, ஏன் கேட்குறீங்க, நீங்கள் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? ஸோ இவர் மறுபடியும் கேட்குறாரு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹி இஸ் ஒன்லி எ கலோனல் அப்படின்னு சொல்கிறாரு. கலோனல் அப்படின்னா இட்ஸ் அ ரேங்க் ஆர்மி லெவலில் ஒரு ரேங்க், ஆஃபீஸர் ரேங்க்கில் உள்ளது. ஒன்லி எ கலோனல். ஸோ அவர் வந்து வெறும் கலோனல் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெல், ஹி ஷுட் ஹாவ் பீன் அ பிரிகேடர் பை நவ். ஸோ இவர் சொல்கிறாரு, அவர் வந்து அந்த டைமுக்கு வந்து பிரிகேடர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிரிகேடர் அப்படின்னா அந்த கலோனலுக்கு ஹையர் பொசிஷன், கலோனலோட ஹையர் பொசிஷன்.
த மேன் burst out laughing. ஸோ அவர் வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இட்ஸ் நாட் ஃபன்னி ஷீ செட். ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் ஹவ் பீன் அ பிரிகேடர். இது ஒன்றும் கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க அவர் வந்து இப்போ இந்த டைமுக்கு பிரிகேடர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் his tongue டு மேக் அ witty remark, perhaps that's why he is still a colonel. ஸோ அவரோட நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஏதாவது நம்ம வந்து கேலியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, கிண்டல் பண்ணுற மாதிரி குத்தலாக பேசுகிற மாதிரி அந்த விட்டி ரிமார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ அவங்க இப்போமாச்சும் தெரியுதா அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த மீனிங்கில் சொல்ல வர்றார். ஸோ அதனால் கூட அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க, ஸோ இன்னும் அவர் குழந்தை தான் இருக்கார் அந்த மீனிங்கில் சொல்கிறார். பட் ஹி டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். ஆனால் அவருக்கு அந்த டிப் ஆஃப் த டங், அந்த நுனி நாக்கு வரைக்கும் அப்படி சொல்கிறதுக்கு வருது. ஆனால் அவர் வந்து அது சொல்லலை. அது வந்து தப்பு, அஃபென்ஸ், கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவர் சொல்லலை. they stood on either side of the wall uprising each other. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த வாலுக்கு ஆப்போசிட் சைடில், இந்த பக்கம் அவர் இருக்காரு, அந்த பக்கம் அந்த பொண்ணு இருக்குது, அந்த மாதிரி நின்றுட்டு பேசுகிறாங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. நோ ஹி செட். இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வெல் ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? சரி, அப்போ நீங்கள் நல்லது தான், நீங்கள் இந்த வீட்டை வாங்கலை அப்படின்னா எதுக்காக இந்த வீட்டை இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து 25 வருஷமாக இருந்தோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நான் அந்த வீட்டில் தான் ஒரு பையனாக அண்ட் யங் மேனாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் கிராண்ட்மதர் வந்து இறந்த பிறகு நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் அ வைல் டேக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அவள் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறா கொஞ்சம் நேரம். தென் ஷி செட், அண்ட் யூ வுட் லைக் டு பை இட் பேக் நவ் பட் யூ டோன்ட் ஹாவ் த மனி. ஸோ அவள் வந்து கேட்குறா, நீங்கள் இந்த வீட்டை மறுபடியும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லையா, மணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹி டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக தெரில. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக், வாண்டட் டு see it again, that's all. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இதை திரும்பி வாங்கணும்னு நினைக்கல, இது மறுபடியும் நான் வாங்கணும்னு நினைக்கல, இது ஜஸ்ட் நான் திருப்பி பார்க்கணும், இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். ஹவு லாங் ஹேவ் யூ லிவ்ட் இன் இட்? ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. ஒன்லி 3 years, ஷி ஸ்மைல். ஒரு 3 வருஷமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறா, ஸ்மைல் பண்ணுறா. வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? நீங்கள் வேணால் உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இன்னும் நல்லா க்ளோஸாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறா. உடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட்? உங்கள் பேரண்ட்ஸ் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தே ஹவ் கான் டு த கிளப், தே ஓன்ட் மைண்ட், ஐ எம் அலவுட் டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, என் பேரண்ட்ஸ் வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க, அவங்க ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ஹோமில் வந்து இந்த வீட்டில் வந்து பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, ஏன் வயசான ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி வயசான ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து கேட்குறாரு, ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஸோ அந்த பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு கேட்குறா. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. எனக்கு வந்து ஒரு நடுத்தர வயசு தான், ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் இளமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் டு ப்ரூவ் இட் ஹி டிசைடட் ஹி வுட் கிளைம்ப் ஓவர் த வால் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ரவுண்ட் டு த கேட். ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா, எனக்கு வந்து வயசு கம்மி தான், இன்றைக்கி நான் ரொம்ப யங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேட்டை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக அந்த வாலில் வந்து ஏறி குதித்து போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஹி காட் அப் ஆன் த வால் ஆல் ரைட் பட் ஹேட் டு ரெஸ்ட் தேர் ப்ரீத்திங் ஹெவிலி. ஸோ அவர் வந்து அந்த வாலில் ஏறி உட்காந்துட்டார், அந்த செவத்து மேலே ஏறி உட்காந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரால் என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் அதை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு அங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது, ஒரு ப்ரீத்திங், ரொம்ப மூச்சு விட்டு பெருமூச்சு விடுறாரு, வயசாயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் அவரால் ஸ்பீடாக ஜம்ப் பண்ண அந்த மாதிரி முடியல. மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ராப்பஸ் ஹி மட்டட் டு ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிடில் ஏஜ்டு மேன் வந்து எப்படி, இந்த ட்ராப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, சர்க்கஸ்லலாம் வந்து ஒரு ராடில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த ராடுக்குள்ளே கயிறு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி, ஊஞ்சல் மாதிரி அதில் ஏறிட்டு அங்கேயும் இங்கேயும் தாவுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சர்க்கஸ் மேன் மாதிரி நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் வந்து முணங்கிக்கிறார், லோ வாய்ஸில் சொல்கிறாரு. ஐல் ஹெல்ப் யூ ஷி செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். அவள் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை கொடுத்து அவர் இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்.
He slithered down into the flower bed, shattering the stem of a hollyhock. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்லித்தர்ட் அப்படின்னா அதாவது வழுகிற மாதிரி. ஸோ வழுகிறது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்லைட் டவுன், ஸ்லைடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவர் வந்து வழுகிறது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ளார் பெட் மேலே விழுறாரு. ஸோ அந்த ஹாலிஹாக்ஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்டெம்மில் வந்து மிதித்து அதை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுறாரு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. ஸோ அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவர் வந்து ஒரு இதை பார்க்குறாரு, என்னென்னா ஸ்டோன் பெஞ்ச். அது வந்து ஒரு மேங்கோ ட்ரீக்கு கீழே அந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. ஸோ அந்த பெஞ்ச் வந்து என்னது, அந்த பெஞ்ச் வந்து என்னது, அதுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்னென்னா அவங்க கிராண்ட்மா வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த ரோஸ், அந்த ப்ரனிங் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லீவ்ஸ் அதெல்லாம் இது பண்ணி அந்த பிளான்ட்ஸை வந்து கார்டனிங் பண்ணுறது. ஸோ அது வந்து அந்த ரோஸ் புஷ்ஷஸ், அப்புறம் போகன்வில்லா. அந்த போகன்வில்லா அப்படின்னா வந்து அழகுக்காக வளர்க்குற ஒரு ஷ்ரப்பு. அது வந்து நம்ம மணி பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொடியாக பறந்து வளரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த போகன்வில்லாவும். ஸோ அது வந்து படர்ந்து வளரும். ஸோ அந்த மாதிரி ஷ்ரப் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுறப்போ, கார்டனிங் பண்ணுறப்போ பண்ணிவிட்டு அதுலேருந்து டயர்டானதும் அந்த மேங்கோ ட்ரீக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹி செட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். ஸோ நம்ம இங்கேயே உட்காரலாம், நான் எனக்கு வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னா, வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஷீ sat beside him on the bench. ஸோ அந்த பொண்ணு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கா. They were silent for some time. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. The man closed his eyes and remembered other times. The music of a piano, the chimming of grandfather clock, the constant twitter of bugbears on the veranda, his grandfather cranking up the old car. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து கண்ணை மூடிட்டு அவரோட ஓல்டு டைம்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்காரு. ஸோ அவருக்கு என்னதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக், பியானோட மியூசிக் அண்ட் அவரோட கிராண்ட்ஃபாதர் கிளாக்லேருந்து வர சைமிங். அதாவது இந்த வால் கிளாக், அந்த அது வந்து அதில் அந்த அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் டக் டக்னு சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அந்த சைமிங், அந்த இதுலேருந்து வர அந்த மூவ் ஆகிறப்போ, அந்த மினிட்ஸ் இது வந்து மூவ் ஆகிறப்போ ஒரு சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அதான் சைமிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக்லேருந்து வர சவுண்டு அண்டு பக்ரியாஸ் அப்படிங்கிற பேர்ட்ஸ் அது கொடுக்குற சவுண்டு, வராண்டாவில் இருந்துட்டு அது கொடுக்குற சவுண்டு, அவங்க கிராண்ட்ஃபாதரோட ஓல்டு கார் அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர சவுண்டு, அதெல்லாம் வந்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு கண்ணை மூடிட்டு. ஸோ இதான் அந்த ட்ராப்ஸ் பார்த்திங்களா, அந்த கம்பியில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க. சர்க்கஸில் இது பண்ணுறப்போ ஒரு ஸ்விங்லேருந்து இன்னொரு ஸ்விங்க்கு அப்படி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹிஸ் செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். ஸோ கண்ணை திறந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் வந்து ஏறுவேன், ரொம்ப அடிக்கடி ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் வந்து இதில் நிறைய தடவை ஏறியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். டூ யூ வாண்ட் டு கிளைம் இட் அகெயின், மை பேரண்ட்ஸ் ஓன் மைண்ட். ஸோ அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, நீங்கள் எப்பவும் ஏறி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, என்னோட பேரண்ட்ஸ் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். ஸோ இல்லைம்மா இல்லை, இந்த கார்டன் வாலில் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நான் எதுலேயுமே வந்து ஏறணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறார். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். சார் நம்ம கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பற்றி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து அந்த ட்ரீ தான் அப்படின்னு சொல்கிறார். டு யூ see that thick branch stretching out over the roof? நீ இந்த பிரான்ச்சை பார்த்தியா, அந்த ரூஃபுக்கு மேலே வந்து எப்படி படர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். half way along it there's a small hollow in which I used to keep some of my treasures. ஸோ அதோட பாதி வழியில் அந்த பறந்து வளர்ந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த பாதியில் பார்த்தோன்னா ஒரு ஹாலோ இருக்கும். ஹாலோ அப்படின்னா ஹோல். ஸோ அந்த ட்ரீ ட்ரங்க்ஸ்லலாம் வந்து ஹோல் இருக்கும் இல்லையா, பொந்துலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறேன் ஸ்மால் ஹாலோ. ஸோ ஐ யூஸ் டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ். நான் வந்து அதில் தான் என்னோட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம், பொக்கிஷங்கள்லாம் நான் அதில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், எந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஓ நத்திங் வெரி வேல்யூபிள், ஒன்றும் அவ்வளோ ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். மார்பிள்ஸ் ஐ வுட் ஒன், நான் வந்து ஒன் பண்ண மார்பிள்ஸ், மார்பிள் கற்கள் இருக்கு இல்லையா, நான் வின் பண்ண அந்த மார்பிள்ஸை தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், நான் வந்து இந்த ரொம்ப ரேராக கிடச்ச புக்கு நான் படிக்கணும்னு வச்சுருப்பேன் இல்லையா, நான் படிக்கணும்னு நினச்ச புக்ஸ் அதில் வச்சுருப்பேன். இஃப் யூ ஓல்டு காயின்ஸ் ஐ வுட் ஹேவ் கலெக்டட். ஸோ
ஸோ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஓல்டு காயின்ஸு அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ஸோ நிறைய வந்திருக்கு போயிருக்கு, அதில் நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். ஐ வாஸ் பிட் ஆஃப் அ க்ரோ கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு க்ரோ மாதிரி பிரைட் திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவேன். க்ரோ வந்து நல்ல பிரைட்டாக இருக்க ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு க்ரோ மாதிரி தான் என்னோடய பிஹேவியர். நான் வந்து பிரைட் திங்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி இந்த இதில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெர் வாஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். ஸோ அவர் சொல்கிறாரு, என் கிராண்ட்ஃபாதர்கிட்ட வந்து ஒரு அயன் கிராஸ் இருந்துச்சு. வெல், நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி. அது வந்து என்னோடய கிராண்ட்ஃபாதரோடது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war, the First World War, when my grandfather fought in France. ஸோ அது என்னோடய கிராண்ட்ஃபாதரோடதுன்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பிரிட்டிஷோட அயன் கிராஸ். என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து பிரிட்டிஷு, அவர் வச்சுருந்தது வந்து அயன் கிராஸு. அது வந்து ஜெர்மன் டெக்கரேஷனால் ஜெர்மன் டெக்கரேஷனால் அவார்டாக வந்து அவரோட கிராண்ட்ஃபாதருக்கு வந்து கிடச்சிருக்கு வார் டைமில், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைமில். அவர் கிராண்ட்ஃபாதர் வந்து ஃப்ரான்ஸுக்காக ஃபாட் பண்ணதுனால கிடச்சிருக்கு. ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர். ஸோ அவர் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் தான் என்னோடய தாத்தாவுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். டு யூ ஸ்டில் ஹாவ் இட்? நீங்கள் இன்னும் அதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நோ, ஹி செட், லுக்கிங் ஹர் இன் த ஐஸ். ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு, நான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல தான் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ. நீங்கள் அந்த ட்ரீல தான் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு செயில் ஆன் தட் ஐ சிம்ப்ளி ஃபர்கட் ஆல் அபவுட் இட். நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், எல்லா திங்ஸும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுற்றி இருக்க பீப்புள்ஸ்கிட்ட வந்து மக்களுக்கு வந்து நான் பாய் சொல்லிட்டு போகிறதுலே இருந்தேன். அந்த ஷிப்பில் போக போகிறோம் அப்படிங்கிறதுலே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், ஹி செட், இட்ஸ் 25 years பட் இட் மே ஸ்டில் பி தேர். 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்லெஸ் சம்மோன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். யாரும் அதை பார்த்து எடுக்கலைன்னா இன்னும் அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வுட் யூ லைக் டு கோ அண்ட் லுக்? நீங்கள் வந்து அதை போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இனிமேல் ட்ரீஸ்லாம் ஏற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இஃப் யூ கான்ட், ஐ வில் கோ அண்ட் சி. யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்கள், எனக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், ஷிக் ரைட். ஐ ஃபவுண்ட் சம்திங். ஸோ வந்து அங்கே இருந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. நான் எதையோ எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். And now, barefoot, she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. ஸோ இப்போ வந்து அவள் வந்து ஃபுட்டில் எந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடலை, பேர் ஃபுட்டாக தான் வரா. அண்ட் அவள் வந்து மூச்சு இறக்க ஓடி வரா. அவர்கிட்ட வந்துட்டு அவள் கையில் வச்சுருந்தா அந்த ரஸ்டி ஓல்டு மெடல், அதாவது அதில் வந்து நல்ல கொஞ்சம் துரு ஏறி இருக்குது. ஸோ அதை வந்து காமிக்கிறான். He took it from her and turned it over on his palm. ஸோ அந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்கி அவர் வந்து அவர் கையில் வச்சு பார்க்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. இதுதானா அந்த அயன் கிராஸ், இதுதானா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஈகராக கேட்குறா. எஸ், he said. ஸோ அவரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறார், இதுதான் அப்படின்னு சொல்கிறார். Now I know why you came. You wanted to see if it was still in the tree. ஸோ இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. நீங்கள் வந்து இன்னும் அது இந்த ட்ரீல தான் இருக்கான்னு பார்க்குறதுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all. ஸோ நீ வந்து சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு கரெக்டாக தெரில நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு. நீ வந்து இந்த க்ராஸை நீனே வச்சுக்கோ, ஏன்னா நீ தான் இதை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறார். நோ, யூ கீப் இட், இட்ஸ் யார்ஸ். ஸோ அவர் சொல்கிறாரு, இல்லை நீனே வச்சுக்கோ, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, இது உங்களோட தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. But it could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. அவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த ட்ரீல வந்து இந்த மரத்து மேலே ஏறி நீ பார்க்கலன்னா இன்னும் 25 வருஷம் ஆனால் கூட இது வந்து இங்கே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் ஆனால் வந்து சொல்லலைன்னா நான் ஏறி பார்த்துருக்க மாட்டேன் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. On the right day, at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for, it was my youth.
ஸோ அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து சரியான நாளில் சரியான டைமில் சரியான பர்சன்ட்டை தான் வந்து நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரிச்சு அவர் வந்து அந்த மெடல் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த கிராஸ்க்காக வரல, இட் வாஸ் மை யூத், நான் அந்த கிராஸ்க்காக வரல, என்னோடய யூத் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் ஷி வாக் வித் ஹிம் டு த கேட். அவளுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஆனால் வந்து அவர் கூட அந்த கேட் வரைக்கும் அந்த பொண்ணு நடந்து போகிறா. வேர் த ரோட் டர்ன் ஹி லுக் பேக் அண்ட் வேவ் டு ஹர். ஸோ அந்த ரோடை அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டை அவர் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறப்போ அந்த பொண்ணை பார்த்து திரும்பி அவரோட கை காமிச்சிட்டு போகிறாரு. தென் ஹி குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ்ட் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். ஸோ அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு அவரோட ஸ்டெப்ஸ் அவர் வந்து வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரொம்ப பிரிஸ்காக அவருக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி அவரோட யூத்ஃபுல் மெமரிஸ் அவர் யோசிச்ச பிறகு ஒரு பிரிஸ்க்னஸ் வந்துருச்சு அவருக்கு. ஸோ வேகமாக நடக்கிறாரு, பஸ் ஸ்டாப்க்கு போகிறாரு. தெர் வாஸ் அ ஸ்ப்ரைட்லினஸ் இன் ஹிஸ் ஸ்டெப் அண்ட் சம்திங் cried aloud in his heart. ஸோ அவருக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு, அவரோட நடக்கிறதுல அது வந்து தெரியுது. அண்ட் அவர் வந்து அவர் மனசுக்குள்ளேயே அந்த புத்துணர்ச்சியோட சொல்லிக்கிறார். The mango-scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. ஸோ அந்த மேங்கோ ட்ரீலேருந்து வந்து அந்த சம்மர் ப்ரீஸ், அந்த மேங்கோ ட்ரீ கிட்டலாம் இருந்தோன்னா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மேங்கோ ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அந்த சம்மர் ப்ரீஸில் அந்த மேங்கோ ட்ரீயோட ஸ்மெல் வந்தது. ஸோ அது வந்து இவரோட வெயின்ஸ் அதுலலாம் வந்து அவர் வந்து சின்ன வயசுலேயே அங்கெல்லாம் இருந்திருக்கார் இல்லையா. ஸோ அந்த அவரோட நாடி நரம்புலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவர் நாடி நரம்புக்குள்ளெல்லாம் போய் அவர் வந்து அவரோட வயசாயிருச்சு அப்படிங்கிறதே மறந்துட்டார். அவரால் ட்ரீஸே கிளைம் பண்ண முடியாது, இனிமேல் மரத்தில் ஏற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே அவர் வந்து மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. ரஸ்கின் பாண்ட் வந்து 19th May 1934 பிறக்கிறாரு. ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டெசன்ட். ஸோ அவர் வந்து அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர், அவர் வந்து இந்தியன் ஆத்தர் தான், ஆனால் பிரிட்டிஷ் டெசன்ட், அதாவது பேரண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து பிரிட்டிஷில் இருந்திருப்பாங்க, அதான் ஸோ பிரிட்டிஷ் டெசன்ட் சொல்கிறாங்க. ஹீ இஸ் மச் renowned ஃபார் his ரோல் இன் ப்ரமோட்டிங் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ அவர் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சில்ட்ரன்ஸோட லிட்ரேச்சரை வந்து ப்ரமோட் பண்ணதுனால தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. ஸோ இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரோட ரோலை வந்து லிட்ரேச்சரில் இவரோட ரோலை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Degra. ஸோ அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் கிடச்சிச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 எதுக்காக அப்படின்னா, அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்காக அவருக்கு கிடச்சிச்சு. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. ஸோ அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு எப்போ கிடச்சிச்சுன்னா 1999 and Padma Bhushan 2014. As a prolific writer, he has written over 500 short stories, essays and novels. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு வெல் நோன் ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து 500 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. His popular novel The Blue Umbrella was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. ஸோ இவரோட நாவல் ரொம்ப ஃபேமஸான நாவல் த ப்ளூ அம்ப்ரெல்லா, அதை வந்து ஹிந்தியில் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிம்க்கு வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கு. அது வந்து பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.